நிறைய பேரு என்கிட்ட டேரட் கார்டு ரீடிங்க்கு டீடைல்ஸ் கேக்குறீங்க, அனுப்பிச்சு வைக்க சொல்றீங்க வாட்ஸ்அப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ. ஸோ ஐம் ரெக்கார்டிங் திஸ் ஆல்சோ. டேரட் கார்டு ரீடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப ஜாதகம் ஜோஷியம்லாம் எடுத்துட்டு போனா அது ராசி நட்சத்திரம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி, ராசி கட்டம் நவாம்ச கட்டம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு கட்டத்திலயும் எத்தனை வருஷ காலம் இருக்குமோ, ஸோ என்ன திசை நடக்குதோ அதை பொறுத்து இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்குள்ள இதெல்லாம் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பெயர்ச்சி நடக்குது, ஸோ இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி கணிச்சு சொல்றது ஜாதகம். ஓகேயா? ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஃப்ரம் பர்த் டு டெத். ஓகேயா? ஸோ அதை ப்ரிடிக்ட் பண்றது. இதை தாண்டி இதெல்லாம் பெரிய பெரிய நிகழ்வுகள், ரொம்ப லாங் டைம் பீரியட் இருக்கக்கூடிய விஷயங்கள். இது இல்லாமல் இன்னைக்கு பொழுது எனக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு எனக்கு என்ன நடக்க போகுது, எனக்கு வேலை வேணும் எப்ப கிடைக்கும், ஓகே, இதெல்லாம் டெய்லி மன போராட்டம், மன சஞ்சலம், இதெல்லாம் கணிச்சு சொல்லக்கூடிய எனர்ஜி ரீடிங். உங்க எனர்ஜி என்ன இருக்கு, உங்க மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடிய எனர்ஜி ரீடிங் டேரட் கார்டு ரீடிங். ஓகே, டேரட் கார்டு ரீடிங்ல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று ரெக்கார்டட் ரீடிங். நீங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொஸ்டின் கேட்கவும் செய்யலாம். ஏன்னா சப்போஸ் சிலர் ஜஸ்ட் ரொம்ப பிளெயினா எனக்கு ஃபுல் ரீடிங் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு எனக்கு என்னெல்லாம் டவுன்லோட் கிடைக்குதோ அதெல்லாம் நான் சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சுடுவேன். உங்களுக்கு கார்டு எடுத்து வாசிப்போம் இல்லையா, ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் வாசிக்கும்போது டவுன்லோட் கிடைக்கும், மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு உட்காரும்போது. ஓகே, அதே மாதிரி நம்ம அவங்க ஸ்பெசிபிக் ஏரியா கேட்பாங்க, ரிலேஷன்ஷிப்பு, கெரியர் அண்ட் ஃபினான்சஸ், இல்லைன்னா எனக்கு இப்ப இருக்கிற அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஷிப், இது எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணும்னு கேட்குறாங்க. ஐ எக்ஸ்பிளைன், அதையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறது அப்படிங்கிறதுக்கும் கொஸ்டின்ஸ் இல்லாம நானாவும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன். இந்த ஏரியா மட்டும் எனக்கு ரீட் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னா ஒரு சிலர் அவங்க போட்டோ, ஆனா யூடியூப் ரீடிங்க்கு கண்டிப்பா போட்டோ இஸ் மஸ்ட். ஏன்னா நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாம உங்க எனர்ஜியோட என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா, அதனால ப்ரெசன்ட் போட்டோ கேட்போம். ஸோ அந்த போட்டோ வச்சு ரீட் பண்ணி உங்களுக்கு யூடியூபோட லிங்க் பிரைவேட்ல போட்டு அனுப்பிச்சு வச்சிருவோம். ஸோ நீங்க மட்டும் பார்த்துக்க முடியும். இது ஒரு விதமான ரீடிங். ஓகேயா? இது இல்லாமல் பர்சனல் செஷன், ஒன் செஷன் நடக்கும். அது எதுலன்னா வாட்ஸ்அப் வீடியோ கால்ல நீங்க லைவா அந்த சைடு உட்காந்துருப்பீங்க, நான் இந்த சைடு ரீட் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கு எப்படி இப்போ ரெக்கார்டட் யூடியூப் வீடியோக்கு மேக்ஸிமம் மினிமம் ஹாஃப் அன் ஹவர்ல இருந்து மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். ஏன்னா உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சோம் நீங்க பாப்பீங்க. ஆனா லைவ் செஷனுக்கு எப்படியும் சலிக்காம 1.5 hours ஆகும். ஏன்னா உங்க எனர்ஜியோட கனெக்ட் பண்ணும், கார்டு ஷஃபிள் பண்ணும், நான் கார்ட்ஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் கார்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதுக்கிடையில உங்க டவுட்ஸ் கேட்பீங்க, அதை கிளாரிஃபை பண்ணணும், கிளாரிஃபைங் கார்ட்ஸ் எடுக்கணும், இவ்வளவு விஷயம் இருக்கு. ஸோ இது லைவ் ரீடிங். இதுக்குமே இது லைவ் ரீடிங். ஓகே, ஸோ இந்த ரெண்டு விதம் இருக்கு. இதுக்கு அடுத்து டேரட் கார்டு ரீடிங்ஸ் எதுக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, ஃபுல் பர்சனல் ரீடிங் இருக்கு, இல்ல ஃபுல் ட்வின் ஃபிளேம் ரீடிங் இருக்கு. ஃபுல் பர்சனல் ரீடிங் அப்படின்னு சொன்னா உங்களோட கெரியர் அண்ட் ஃபினான்சஸ், உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ், உங்களுடைய சிச்சுவேஷன்ஷிப்ஸ், பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் மூணுமே வந்துடும். உங்களோட பிளாக்கேஜஸ், அந்த பிளாக்கேஜஸ் நீங்க எப்படி நேவிகேட் பண்றது, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஃபியூச்சருக்கு எப்படி போறது, அது போக உங்களுக்கு ஸ்பிரிட் கைட்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஆரக்கல் மெசேஜஸ் என்னென்ன, அது போக உங்களோட ஹையர் செல்ஃப்ட இருந்து, லவ் அண்ட் ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ்ட இருந்து, உங்களுக்கு டிவைன் யூனிவர்ஸ்ட இருந்து கிடைக்கக்கூடிய மெசேஜஸ் என்ன, இது எல்லாமே சேர்ந்தது பர்சனல் ரீடிங். ஓகே, ஃபுல் பர்சனல் ரீடிங். இப்ப ஃபுல் ட்வின் ஃபிளேம் ரீடிங் வருவோம். டிவைன் மாஸ்குலைன் எப்படி இருப்பாங்க அப்பியரன்ஸ்ல, டிவைன் மாஸ்குலைன் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல எப்படி இருப்பாங்க, டிவைன் மாஸ்குலைன் என்ன ஒர்க் பண்ணுவாங்க, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், இது எல்லாம் சொல்லக்கூடியது டிவைன் மாஸ்குலைனை பத்தி வர்ற கார்ட்ஸ். அடுத்தது டிவைன் ஃபெமினைன். அதே மாதிரி டிவைன் ஃபெமினைன் எப்படி இருப்பாங்க, என்ன தொழில் பார்ப்பாங்க, அவங்களோட ஃபினான்சஸ் எப்படி இருக்கும், அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், இது எல்லாமே டிவைன் ஃபெமினைனை பத்தி சொல்லக்கூடியது. அவங்க இப்ப லைஃப் சிச்சுவேஷன் என்ன அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாமே சொல்லக்கூடியது டிவைன் ஃபெமினைன் கார்ட்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. இது ரெண்டும் போக நடுவுல யூனியன் கார்ட்ஸ். நீங்க உங்க ரெண்டு பேரும் பிசிக்கல் டுகெதர்னஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென்டல் டுகெதர்னஸ், எமோஷனல் டுகெதர்னஸ் இல்லையா, எனர்ஜெட்டிக் டுகெதர்னஸ்,
அதுக்கு எனர்ஜிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு ரீட் பண்றது, அதுல என்னென்ன பிளாக்கேஜ் இருக்கு, சோ அதை எப்படி நேவிகேட் பண்றது, இது வரும். அப்புறம் ட்வின் ஃப்ளேம் கலெக்டிவ்னுடைய ஆரக்கல் மெசேஜஸ் என்னன்னு, டிவைன் ஃபெமினைனுக்கு டிவைன் மாஸ்குலைனுடைய ஆரக்கல் மெசேஜ் என்ன, டிவைன் மாஸ்குலைனுக்கு டிவைன் ஃபெமினைனுடைய ஆரக்கல் மெசேஜஸ் என்னென்ன, ஸ்பிரிட் கைட்ஸோட மெசேஜஸ் என்னென்ன, ரொமான்ஸ் ஏஞ்சல் ஆரக்கல் மெசேஜஸ் என்னென்ன, இதெல்லாம் சேர்த்தது ட்வின் ஃப்ளேம் ஃபுல் ரீடிங். இப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இதுல 7 கார்டு ரீடிங் இருக்கு, 5 கார்டு ரீடிங் இருக்கு, 1 கார்டு ரீடிங் இருக்கு, அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் ரீடிங் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சாம்பிள் ரீடிங்கும் இருக்கு. 7 கார்டு ரீடிங் அப்படிங்கிறது தான் என்ன சொல்லுவோம்னா, ஏதாவது இப்ப நீங்க பர்சனல் ரீடிங்க்கு 7 கார்டு ரீடிங் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பர்சனல் ரீடிங்ல நீங்க ஏதோ ஒரு ஏரியாவை தான் எடுக்க முடியும். எய்தர் ரிலேஷன்ஷிப் ஆர் எய்தர் ஃபினான்சஸ் அண்ட் கெரியர் ஆர் எய்தர் யுவர் சிச்சுவேஷன்ஷிப். ஓகேயா, சோ இந்த 3ல இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன் உங்களுக்கு எப்படி இருக்கு, இது 3ல ஏதாவது ஒண்ணுதான் எடுக்க முடியும் 7 கார்டு ரீடிங்ல. இல்ல 5 கார்டு ரீடிங், இல்ல 3 கார்டு ரீடிங், இல்லன்னா சாம்பிள் ரீடிங். ஓகே, அதே மாதிரி ட்வின் ஃப்ளேம் ரீடிங்லயும் 7 கார்டு ரீடிங் இருக்கு. அது எதுக்கு எடுக்க முடியும் அப்படின்னா, எய்தர் ஃபார் டிவைன் மாஸ்குலைன் ஆர் எய்தர் ஃபார் டிவைன் ஃபெமினைன் ஆர் எய்தர் ஃபார் யூனியன் எனர்ஜிஸ். 3ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு மாத்திரம்தான் 7 கார்டு ரீடிங் எடுக்க முடியும். ஓகே, அடுத்தது 5 கார்டு ரீடிங் இருக்கு, அடுத்தது 3 கார்டு ரீடிங் இருக்கு, அடுத்தது 1 கார்டு ரீடிங் இருக்கு, அடுத்த சாம்பிள் ரீடிங் இருக்கு. 7 கார்டு ரீடிங் அப்படிங்கிறது அதுவும் ஆரக்கல் மெசேஜஸோட வரும். இப்போ நீங்க 7 கார்டு ரீடிங் அப்படி வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு 7 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சாரி, 7 கார்டு ரீடிங்க்கு நீங்க 5 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஃபுல் ரீடிங்க்கு தான் 7 கொஸ்டின் கேட்க முடியும். 7 கார்டு ரீடிங்க்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். 5 கார்டு ரீடிங்க்கு 3 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, 3 கார்டு ரீடிங்க்கு 1 கொஸ்டின் கேட்கலாம். 1 கார்டு ரீடிங்க்கு ஏதோ ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியமான ஆஸ்பெக்ட் இருக்கும் இல்லையா, இந்த பர்டிகுலர் இதுன்னு எல்லாம். இப்ப 7 கார்டு, 5 கார்டு, 3 கார்டு, 1 கார்டு, இந்த 1 கார்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா, அதாவது 7 கார்டு ரீடிங்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் எய்தர் ரிலேஷன்ஷிப் ஆர் எய்தர் ஃபினான்சஸ் அண்ட் கெரியர் ஆர் எய்தர் சிச்சுவேஷன், அதுல இருந்து ஏதோ ஒண்ணு. இப்ப நீங்க ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்றீங்கன்னா ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா 5 கொஸ்டின் கேட்கலாம். ஓகேயா, அதே மாதிரி நீங்க 5 கார்டு ரீடிங் சூஸ் பண்றீங்கன்னா ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா 3 கொஸ்டின் கேட்கலாம். நீங்க 3 கார்டு ரீடிங் சூஸ் பண்றீங்கன்னா ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா 1 கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரி எல்லாம் இல்லாம, அதே மாதிரி ட்வின் ஃப்ளேமுக்கும். ஓகேயா, இந்த மாதிரி எல்லாம் இல்லாம இந்த 1 கார்டு ரீடிங் செலக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில அதி முக்கியமா இருக்கும், அந்த ஒரே ஒரு விஷயத்த மாத்திரம் நீங்க கேட்கலாம். அதுதான் 1 கார்டு ரீடிங். ஒரு கார்ட்லயே பூரா பதிலும் வந்துரும் உங்களுக்கு. சாம்பிள் ரீடிங்கிறது உங்க போட்டோ அனுப்புறீங்க. ஓகேயா, அதுக்கப்புறம் உங்க போட்டோ அனுப்பிச்சிட்டு பிரசன்ட் போட்டோ அனுப்புறீங்க, அந்த போட்டோ வச்சு நாங்க ரீடிங் பண்றோம். இல்ல நீங்க லைவ் எனர்ஜி உட்காடுறீங்க, உட்காரும் போது ஜஸ்ட் நாங்க ஒரு கார்டு எடுத்து ரீட் பண்றோம், நாங்க சொல்ற விஷயம் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதா இல்லையா, உங்களை பத்தி தான் சொல்றோமா இல்லையா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகுது அப்படின்னா அதுதான் சாம்பிள் ரீடிங். அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரஸ்ட் கெயின் ஆகும். அதுக்கப்புறம் ஓகே இவங்க சரியாதான்டா சொல்றாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க அப்பவே ரீடிங் எடுத்துக்கிறதுனால ஓகே, இல்ல 4-5 நாள் கழிச்சு எடுத்துக்கிறதுனால ஓகே. இது சாம்பிள், நீங்க உங்களுக்கு திருப்தியா இருக்கா இல்லையா, ரெசனேட் ஆகுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு. ஓகேயா, சோ திஸ் இஸ் ஹவ் வி டூ ரீடிங். இந்த எல்லா ரீடிங்லயுமே ஆரக்கல் மெசேஜஸும் இருக்கும், ஸ்பிரிட் கைடோட மெசேஜஸும் இருக்கும். இந்த மாதிரி தான் நான் ரீடிங் பார்ப்பேன். ஓகேயா, சோ ஃபுல் ரீடிங் பர்சனல்லையும் இருக்கு, ட்வின் ஃப்ளேம்லயும் இருக்கு. அதே மாதிரி பர்சனல்லையும் ஏதோ ஒரு ஏரியால, ட்வின் ஃப்ளேம்லயும் ஏதோ ஒரு ஏரியால 7 கார்டு ரீடிங் இருக்கு வித் 5 கொஸ்டின்ஸ், 5 கார்டு ரீடிங் இருக்கு வித் 3 கொஸ்டின்ஸ், 3 கார்டு ரீடிங் இருக்கு வித் 1 கொஸ்டின். ஏதோ ஒரு லைஃப் இன்சிடென்ட், லைஃப் ஈவென்ட்ஸ், இல்ல ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில ஏதோ ஒரு முக்கியமான கொஸ்டின், அதுதான் உங்களுக்கு அதி முக்கியமான விஷயம். அந்த ஒரே ஒரு கொஸ்டினுக்கான பதில் வேணும். 1 கார்டு ரீடிங், சாம்பிள் ரீடிங், உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் ரெசனேட் ஆகுதா இல்லையா, உங்களுக்கு நம்பிக்கை வருதா இல்லையா அப்படிங்கிறது தான் சாம்பிள் ரீடிங். இதுதான் நான் கார்டு ரீடிங். திஸ் இஸ் ஹவ் ஐ டூ டாரட் கார்டு ரீடிங்ஸ்.